ஆசாரியராக இருந்து நமக்கெல்லாம் பாரத ஒன்றை வகுப்படுத்துவதற்காக ஆனமலை பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் செய்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க இஸ் an encyclopedia of வேதாந்தா. அவர் வார்த்தைகள் நம்ம புரியலனாலே நம்ம அவ்வளோ அவசரத்தான் புரியும். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர். அவர் சொன்னபடி ரொம்ப குழந்தை உள்ளம் கொண்டவர், நம்ம மிகுந்த அன்பு கொண்டவர், ரொம்ப எளிமையானவர், யாரோட ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு எளிமையானவர், அன்பானவர். அவர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். அவர்கள் பாதங்களை நாம் பணிந்து இந்த வேலையை பணிந்து கொள்கின்றோம். இந்த வாரம் 6 நாள் இந்த பயிற்சிகள் நடக்கும். பொழிப்புரை வழங்குகிறார்கள் திருமதி டாக்டர் மேகலா பாலசுந்தரம் அவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஆசீர்வாதம் செய்யப்படுகிறது. வேதாந்தங்கள் மற்றும் வேதமும் இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த வேத வகுப்பிற்கு தலைமை ஆசிரியராக நீலவண்ணன் அவர்களை இப்பொழுது ஸ்ரீநாத் சுகம் அவர்கள் கொண்டாடி ருத்ரம் மற்றும் சூக்த வகுப்புகளை அவர்கள் நிகழ்த்துகின்றார்கள். அவர்களுக்கு சுவாமிஜி ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். ஆச்சாரியர்களை இப்பொழுது அறிமுகம் செய்தோம். தலைமை ஆச்சாரியராக சுவாமி ததேவானந்த சரஸ்வதி அவர்கள் இருந்து இப்பொழுது உபதேச சாரம் என்றும் கர்மம், கர்மயோகம், பக்தி யோகம், உபாசனா, ஜபம், ஞானம், ஞான யோகம், ஞான நிஷ்டை என வேதத்தில் உள்ள அனைத்து படிநிலைகளையும் ஒருங்கே வடிவமைத்து ரமண மகர்ஷி அவர்கள் உபதேச சாரம் என அறிவினார்கள். சாதாரண மனிதனை இறைநிலை நோக்கி இருக்கும் அந்த பாதையானது பூஜை, திருக்கோவில் வழிபாடு, யோகா, தியானம், பாராயணம் என மெல்ல மெல்ல கைப்பிடித்து முக்தி பேர் வரை அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான பாடம் உபதேச சாரம். அந்த ஞானசாரத்தை தலைமை ஆச்சாரியராக இருந்து ததேவானந்த சாமி அவர்கள் இங்கே நமக்கு அருளை இருக்கின்றார்கள். அந்த வகையிலே வாரம் முழுவதும் அனைத்து விதத்திலும் எல்லா சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய 6 சமயங்களையும் ஒருங்கிணைத்து வேதம் முதலாக பாராயணங்கள் வரை எல்லா பாடங்களும் நிகழும் என்பதையும் அந்த அத்துணை பாட நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் வரும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்ற பெரியவர்களை ஆர்ஷ வித்யாபீடத்தின் சார்பாக மரியாதை செய்து கௌரவப்படுத்துகின்றோம். ஆசீர்வாதம் எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க. சன்னியாசிகளுக்கு பெருமக்களுக்கு மேடை புரியுதில்லை, எங்களுக்கு இந்த சன்னியாச மேடை புரியுதா இருக்குது. அதனால வழக்கம் இப்படி பேசிட்டாங்க, தயவுசெய்து தவற எடுத்துக்க வேண்டாம். இப்பொழுது சன்னியாச பெருமக்களுக்கு ஆசீர்வாதத்தை வேண்டி வர இருக்கின்றார்கள். சிறப்பு அழைப்பாளர்கள் திரு யூகேபி முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள், தெய்வீக பேரவை. அடுத்தபடியாக CN ராமராஜ் அவர்கள், தலைவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோயில் திருமூர்த்தி மலை. அடுத்தபடியாக திருமிகு வி ராமகிருஷ்ணன் அவர்கள், சேர்மன் சரவணா குடும்பம் உடுமலை பேட்டை.
திரு வி ராமகிருஷ்ணன் அவர்கள் சேர்மன் சரவணாக்குழு உடுமலைப்பேட்டை. திரு எஸ் கோபாலன் அவர்கள் மாவட்ட தலைவர் தர்ம ரச சமிதி உடுமலை. கம்பன் திரு குரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உடுமலை. திரு சு ஜெயசிங் லிங்கவாசகன் எம்ஏ அவர்கள் திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த அறிஞர் உடுமலை. திருமிகு எஸ் கணேஷ்குமார் அவர்கள் மாநில பொருளாளர் விஸ்வ இந்து பரிஷத் உடுமலை. திருமதி வி கலாவதி சிவசண்முகம் அவர்கள் தலைவர் ஆன்மீக பேரவை உடுமலை. இன்ஜினியர் எம் குருநாதன் முன்னாள் மாவட்ட கவர்னர் லயன்ஸ் கிளப் உடுமலைப்பேட்டை. டாக்டர் கே பாலசுந்தரம் அவர்கள் இந்திய மருத்துவ சங்கம் ரோட்டரி சங்கம் உடுமலை. டாக்டர் மேகலா பாலசுந்தரம் அவர்கள் தியாகேசர் மடம் உடுமலை. திரு ஆண்டோபால் அவர்கள் இறையாளர் தர்ம சிகிச்சை நிபுணர் காலாளர் ஆக்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளி உடுமலை. தமிழ்ச்செம்மல் முனைவர் துரை அன்புசாமி அவர்கள் உடுமலை. டாக்டர் ஏ கௌதம் விநாயக் அவர்கள் தலைவர் இந்திய மருத்துவ சங்கம் உடுமலை. டாக்டர் எம் மணி வர்மா அவர்கள் செயலாளர் இந்திய மருத்துவ சங்கம் உடுமலை. திரு அம்பு பாலசுப்ரமணியம் அவர்கள் செயலாளர் கார்த்திகை விழா மன்றம் உடுமலை. திரு கே எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மகா பெரியவா அன்னதான அறக்கட்டளை உடுமலை. திரு பி என் சசிகுமார் அவர்கள் அறங்காவலர் பிரசன்ன விநாயகர் திருக்கோவில் உடுமலை. திரு யு கே நந்தகுமார் அவர்கள் அறங்காவலர் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் உடுமலை. திரு பல மாணிக்க வாசகன் அவர்கள் ஸ்ரீ காசி மாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் செல்லப்பபாளையம். கோவை பசுமை நிறுவனர் ராமஜி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீ கோவை அணுவாவில் ஸ்ரீ லலிதா பீடம் அமைத்து அங்கே லலிதாம்பிகைக்கு அழகிய திருக்கோவில் வடிவமைத்தவர். 85 வடமாநிலத்தவருக்கு ஸ்ரீவித்யா பீடம் நிறுத்தி சக்தி உபாசனைக்கு வித்திட்டவர். வேதாந்த கேம்புகள் நிறைய நிகழ்த்தி தமிழ் மாணவர்களை உருவாக்கியவர். மேலும் சாஸ்திர வழிபாட்டிற்கு ஸ்ரீவித்யா பாடங்களை போதிக்கின்றவர். ஆணைக்கட்டி ஆசிரத்தியா கோகுலத்தில் தமிழ் வேதாந்த பாட ஆச்சாரியராக திகழ்கின்றவர். ரிஷிகேஷ் பூஜ்ய சுவாமி சாட்சாத் திருநானந்த சரஸ்வதி சுவாமிகள் கணேஷ் ஸ்வரூபானந்த சுவாமிகள் ஆகியோரிடம் வேதாந்தங்கள் கற்று பிறகு பேரூர் ஆணைய குருபக சத்யநாதம் அவர்களிடம் முறையாக தீட்சை பெற்றவர். வேத வித்யா தீட்சையை
பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளிடம் பெற்றுக்கொண்டவர். நம்முடைய சனாதன தர்மத்தில் கலைந்திருக்கின்ற பல்வேறு மத சம்பிரதாயங்களையும் பாரம்பரிய கலைகளையும் பாதுகாக்கும் விதமாக சனாதன பல்கலைக்கழகம் கோவையிலே அமைக்க வேண்டும் என்று